கல்யாணம் ஆனதாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. எல்லா வேலையும் உன் புருஷனே பாத்துக்கறான் போல. ஆமா, ஐ அம் வெரி லக்கி. ஆனா நான் இல்லையே. அவர் தானடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாரு. அவன் இஷ்டப்பட்டா செய்யறான், கஷ்டப்பட்டு தானே செய்யறான். அவனால தான் நீ கம்ஃபர்ட்டா இருக்கேங்கிற ஃபீலை மட்டும் அவனுக்கு கொடுத்த, காலம் பூரா உன்னை மயக்கியே வச்சிருவான். டென்ஷன், எரிச்சல், கொடைச்சல்னு எல்லாத்தையும் சேர்த்தி. என்னங்க சொல்லுங்க. பசிக்குது. எனக்கும் தான். ஏதாச்சும் செஞ்சு தரீங்களா? சரி, செஞ்சு தரேன். ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கல்யாணமாகி 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத, நான் என்ன சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன், இது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அப்படி ஏங்க ஏங்க எதுக்கு கோவப்படுறீங்க? ஓ, அப்ப நான் கோவப்படுறேன். சரி, ஃப்ரீயா விடுங்க. நீங்க போங்க, நான் ஏதாவது செஞ்சு எடுத்து வந்துடுறேன். ஐயோ, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சு தருதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த நேரம் பார்த்தா அந்த பெரிய பறந்துருவா. ஏ பெரிய ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏ பெரிய பெரி எங்க போன? என்னாச்சு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். இது அவளுக்கு செஞ்சு மட்டும் கூட. இது அவளுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? இதை மட்டும் செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ண, அப்புறம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், இது பிடிக்கும். மிருதுளா உனக்கு பிடிக்கும். உன் புருஷன் செஞ்ச சமையல் பிடிக்கும், உனக்கு பிடிக்கும். ரெடி? என்னது? சிக்கன், சிந்தாமணி சிக்கன். சிந்தாம சாப்பிடுங்க. சூப்பர். பீரியட்ஸ் டைம்ல சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்கிறது கூட தெரியாம அதையே சமைச்சு வச்சிருக்கீங்க. ஏங்க, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ நான் இதை சாப்பிட்டு ஹீட் ஆகி ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து ஃப்ளோ அதிகமாகி படுத்த படுக்கையில் கிடக்கணும். அதானங்க உங்களுக்கு ஆசை? உங்களை வேலை வாங்குறேங்கிறதுக்காக என்னை கொலை பண்ண கூட துணிச்சிட்டீங்கல்ல? ஏ பெரி, நீ சொன்னதானே பண்ண, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. பிரசாந்த், ஒரு பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை பாரு. இந்த பிரச்சனை காரணம் யாரு? வேற யாரு? நான் தான். என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லைங்க, எல்லா செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்கு போய் திருநீர் வச்சுட்டு வருவீங்க. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் போக முடியல, அதான் நான் கொண்டு வந்து திருநீர் வச்சேன். ஏங்க, இந்த மாதிரி டைம்ல கோயிலுக்கு கூட இல்லை, திருநீர் கூட வைக்க கூடாதுங்க. உங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தராம இப்ப என்ன புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை போங்க.
நான் பார்த்தா முறைக்கிற கேர் பண்ணா குறைக்கிற காத கடிக்கிற லொல்லுன்னுதான் உன்னுடைய பிளானிங்கால தானே நானும் பாலான பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஐயையோ பீரியட்ஸ். ஹாய்ங்க. பெரி பச்சை மிளகா வாங்கிட்டலாம். என்னது பெரியா? ஏயா கல்யாணமாகி 1 மாசம் ஆகுது, கட்டின பொண்டாட்டி வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு நேத்து வந்தவளை செல்ல பேரை வச்சு கூப்பிடுற, அதுவும் ஏன் முன்னாடி. எல்லாம் இவ்வளவு சொல்லணும். ஏய் என்னது இப்படி சொல்லிட்டு இருக்க? இருந்தா நீ ரொம்ப ஓவரா பண்றடி. ஏங்க அவங்களே ஏங்க திட்டுறீங்க? ஓ சப்போர்ட்டோ. 6 நாள் தான் அவ இருப்பா, அதுக்கப்புறம் நான் தான் இருப்பேன். ஏய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. ஏய் அப்படி தாண்டி பண்ணுவ, என்ன பண்ணுவ? தட்டை கூட ஒழுக்கமா விளக்கு தெரியாதா? இங்க பாருங்க, திட்டு திட்டா இருக்கு. செய்ய முடியலன்னு வச்சிருங்க, நானே பண்ணிக்கிறேன். எனக்கு 2 வேலை. என்னது இது? 4 நாள் கிச்சன் பக்கம் வரலனா இப்படிதான் வச்சிருப்பீங்களா? ஒழுக்கமா சமைக்கவும் தெரியல, கிளீனா வச்சுக்கவும் தெரியல. இப்படி இருந்தா எதுக்கு கிச்சன் பக்கம் வரணும்? ஒரு Dress கூட ஒழுக்கமா துவைக்க தெரியாதா? எல்லா துணியும் ஒட்டுக்க போட்டனால என் ஒயிட் Dressல சாயம் பிடிச்சிருச்சு. இனி நான் எப்படி இந்த ட்ரெஸ் போடுவேன்? ஓ வீட்ல அத்தனை வேலை கிடக்குது, சாருக்கு கிரிக்கெட் விளையாட போற பிளானா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ள பேட் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பேட்டை எரிக்க போறேன் பாருங்க. என்னடா என்னாச்சு? மே இடுப்பு வலிக்குது மே. நான் தான் இருக்கேன்ல. மே நீ எப்படி மே வந்த? நீ வந்தது அவளுக்கு தெரியுமா? டேய் நான் இமேஜினரி கேரக்டர்டா, அவளுக்குலாம் தெரியாது. என்னது இமேஜினரி கேரக்டரா? மே உன்னை போய் விட்டடா மே. என்னாச்சுடா? நீ தானே சொன்ன அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆமா சாவடிக்கிறாமே அப்படியே உண்ட மாதிரியே. இப்ப நான் தானே கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் அப்பவே சொன்னல வேணான்னு. நான் தான் உன் பேச்சை கேட்டு இருக்குதுமா கல்யாணம் பண்ணிட்டேன். ஏமா நீ பண்ண? மீ பசிக்குது மீ. யாருமே எனக்கு சோறு போடுவா? வட்டியாவே அவ வச்ச சாப்பாராமே. டேய் ஆரஞ்சண்ணா, இது நான் வச்சதுடா. நீ வச்சதா? வே வர வர உன்னோட குக்கிங் குவாலிட்டி ரொம்ப கேவலமா போகுது மீ. பரவாயில்ல விட்டு. என்னதான்டா ஆச்சு? வே பீரியட்ஸ் சொல்லி சாவடிக்கிறாமே. பீரியட்ஸ்னா எனக்கு என்னன்னே தெரியல. நீயாவது சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கலாம்ல. ஷோ என் கொத்தமல்லி கொழுந்தே அழுவாதடா. ஆமா நீதான் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சிட்டு இருக்கிற. ஆனா அவ என்ன கிள்ளுக்கிற மாதிரி கிள்ளு வீசிட்டே இருக்காப்பா. என் ரொம்ப நாள் கனவுடா நீ குடும்பஸ்தன் ஆகணுங்கிறது. நீ குடும்பஸ்தன் ஆயிட்டடா. ஆமாடா. இந்த ஏன் இப்படி குப்பையா இருக்கு? கூட்ட முடியல சொல்ல வேண்டியதானே, நானாச்சும் கூட்டியிருப்பேன். ஆமாம்மா அவ வரா நினைக்கிறப்பா. இமேஜினரியில எஸ்கேப் ஆயிடு. போயிருங்க. பாய்மா ஃபோன் பண்றேன்.
பிரசாந்த் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. நீயே பார்த்தல பெரி, நான் எல்லாமே அவளுக்காக தானே பண்ணேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சது மட்டுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவளுக்கு என்னையே பிடிக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. நான் அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அதை எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீ கூட எனக்கு சொன்னல என் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போய் தான். பர்ஃபார்மன்ஸ் இல்லை பெரிய, நான் அவன் மேல வச்சிருக்க பாசம். நான் இப்பவும் சொல்றேன், நான் எங்க அம்மா மாதிரி அவளை பார்த்துப்பேன். இதெல்லாம் அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. சரி சொல்லு. என்கிட்ட சொல்லு. அதான் சொன்னான்ல. என்னங்க சொல்லுங்க. ஏய், என்ன மிருதுலா மாதிரி பேசுற? மிருதுலா தான். பெரி, இதெல்லாம் உன் வேலை தானா? அடி கள்ளி. சாரிங்க, நான் பெரிய நினச்சி எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தாங்க சாரி சொல்லணும். எதுக்குங்க? நல்லா வேணாம், பரவாயில்ல. லவ் யூங்க. மீ டூ. சொல்லு மச்சான், கோவா ட்ரிப்பா? எத்தனை நாள்ரா? எப்போ போறீங்க? இது நான் தான் சொல்லணுமா? என்னடா? சரி ஒரு நிமிஷம் சொல்கிறேன். மித்து சொல்டா. பசங்க கோவா ட்ரிப் போகிறாங்களாம்மா. பெரிய மறுபடியும் எப்போ வரா? ஏன் இல்லை, அவள் வரதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுவேன்ல. எத்தனை நாள்? ஒரு 10 நாள் தான். 10 நாள் இல்லை, 10 மாதம் வரமாட்டான். 10 மாதம் வரமாட்டாளா? ஏன்? 10 மாதம் வரமாட்டா. புரிஞ்சிருச்சு. டேய், நான் 10 வருஷத்துக்கு கோவா ட்ரிப் வரமாட்டேன். மூட்டு வை. என்ன சொல்கிற? தந்தானே நானே தானே நின்னானோ. உனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கா? ஆனால் எனக்கு இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரட்டா? கொப்பப்பவனே வாடா, கொப்பப்பவனே வாடா, என் ரத்தத்துக்கு அர்த்தம் சொன்னவ நீ தாண்டா. என்ன ஸ்வீட் வாங்குறது? பலாப்பழ அல்வா தான் பிடிக்கும் அவளுக்கு. ஏய் பெரி, ஆக்சுவலா உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ 2 மாசம் வராதப்பவே நான் அதுவாக தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? 24/7 வர்க்கிங் வுமன் தான் நானு. அதான் கிளம்பிட்டேன். அடுத்து எங்க? 6வது வார்டுல 6வது ஸ்ட்ரீட்ல 6ஆம் நம்பர் வீட்ல 6 மணிக்கு அப்பாயின்மென்ட் இருக்கு. அங்க தான் போயிட்டு இருக்கேன். நானே டிராப் பண்ணிட்டுமா? எனக்கு 6 o'clock அப்பாயின்மென்ட் இருக்கு. நான் அங்க போய் செட்டில் ஆவறேன். நம்ம பார்ட் 6ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம EMI ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி